எனக்கு சாயத்தை ரொம்ப பிடிச்ச மாதிரி கிச்சன் செட் வாங்கி கொடுத்தாங்க. அடுப்பு, தோசைக்கல் எல்லாமே எனக்கு வந்துச்சு. அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கழுவிக்கு வைக்கணும். ஒரு டைம் எப்படிமேட்டு சமையல் பண்ண போயிட்டேன். சமையலில் நான் முட்டை பணியாரம் பண்ணேன். முட்டை பணியாரம் பண்ணி வந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு 3 முட்டையை எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணணும். ஒரு கரண்ட் அந்த ஊற்றிட்டு ஒரு பவுலில் விட்டுட்டு அது மிக்ஸ் பண்ணுமா. அப்புறமேட்டு எங்கள் அட்டா முட்டை பணியாரம் பண்ணத நான் உங்ககிட்ட காமிச்சு அட்டை இங்கே பாருங்க, நான் தான் இந்த முட்டை பணியாரத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அட்டையா. அப்புறம் அடுப்பு பற்ற வச்சிடுமா. அது அடுப்பில் சுடாமல் பற்ற வச்சு பண்ணணுமா. கையில் சுத்தால்னா நம்மளுக்கு புண்ணு வந்துடும். புண்ணு நம்ம அம்மா கூட இருந்தால நம்மளே பண்ணுமே. அப்புறமேட்டு முட்டை பணியாரத்தை கடைசியாக பண்ணிடணும். கடைசியாக பண்ணிட்டாச்சா, கடைசியாக பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அது கொஞ்ச நேரம் வேகணும். ஏன்னா வெந்துடும் கொஞ்ச நேரம் வெந்துக்கிட்டே இருக்கணும். வெந்தாதானே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா முட்டை ஒட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம கையிலலாம். முட்டை ஒட்டாமல் இருந்தால் தான் நம்மளாம் சாப்பிட முடியும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அப்புறமேட்டா கருத்து போயிருந்தா தூக்கி போட்டுணுமா. அப்புறமேட்டு எங்கள் பாப்பா வேற எந்திரிச்சிட்டா. அவளையும் நான் ஆட்டி விட்டுக்கிறேன். சரிதான் தூங்க, அக்கா எனக்கு சமையல் பண்ணுறேன் சொல்லிட்டு அப்புறமேட்டு உடல் எடுத்துக்கிட்டேன். உடலில் பண்ணி முடித்த உடனே 10th உங்களுக்கு காமிச்சேன். அதை பண்ணினேன். அப்புறமேட்டு முட்டை பணியாரம் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் முட்டை பணியாரமும் ரெடி ஆயிடுச்சா. ரெடியான முட்டை பணியாரத்தை நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா சூப்பராக இருந்துச்சா. நல்லா இருந்துச்சு, காரமாகவும் இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் முட்டை பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?